தமிழ்நாட்டின் பெருநகரம் ஒன்றின் வடபகுதியில் அமைந்துள்ளது இந்த பேரூராட்சி. சிறிய ஊராக இருந்தாலும் கழிவுநீரை சேகரிப்பதற்கு கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் உறிஞ்சி குழிகள் காணப்படுகிறது. நகரமயமாதலின் காரணமாக புறநகர் பகுதிகள் விரிவடைகிறது. நகர்மயமாதல் அதிகமாக ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அங்கே பொருளாதார வளர்ச்சிகள், வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் அதிகமாகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு வளர்ச்சியின் குறியீடு. புதிய புதிய கட்டிடங்கள், சீரான சாலை வசதிகள், தரமான குடிநீர், வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வசதிகள் என மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புகள் மற்றும் சிறந்த சேவைகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த சிறிய ஊரில் பாதாள சாக்கடை திட்டம் இல்லை. ஆனால் கழிவுநீர் முறையாக அகற்றப்படுகிறது. நகர்ப்புறங்களில் 35% அளவிலான கழிவுநீர் மட்டும்தான் பாதாள சாக்கடைகள் மூலமாக அகற்றப்படுகிறது. 528 நகர பஞ்சாயத்துக்கள், 124 நகராட்சிகள், அதாவது முனிசிபாலிட்டிஸ், 12 மாநகராட்சிகள் இருக்குது. இதில் 40-45 அமைப்புகளை தவிர மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் இன்னும் பாதாள சாக்கடை திட்டம் விரிவுபடுத்தப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிறிய ஊர்களுக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துறதுல நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஒன்று, இடுபொருள் செலவு. அதுவும் இல்லாமல் சிறிய ஊர்களுக்கு சிறிய அளவில் நகர பஞ்சாயத்துகள் லெவலில் கொண்டு போய் ஒரு 500-528 ஊரில் இதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம். பெரும்பாலும் 60% அதிகமான கழிவுநீர் தொட்டிகள் மூலமாகவே அகற்றப்படுகிறது. கசடு கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றுவது மற்றும் மறுபயன்பாடு செய்வதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குதல், கழிவுநீர் தொட்டிகளிலிருந்து கசடு கழிவு பாதுகாப்பாக நீக்குதல், எடுத்துச் செல்லுதல், சுத்திகரித்தல், பாதுகாப்பாக அகற்றுதல் போன்றவற்றிற்காக கசடு கழிவு மேலாண்மைக்கான இயக்குதல் வழிமுறைகளை உருவாக்கியுள்ளது. ஒரு வீட்டில் செப்டிக் டேங்க்னு இருந்ததுன்னா எத்தனை நாளுக்கு ஒருக்கா அதை க்ளீன் பண்ணணும், அது அந்த வீட்டினுடைய நபர்களுடைய எண்ணிக்கை, செப்டிக் டேங்க்கினுடைய சைஸு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நாளில் அந்த செப்டிக் டேங்க் நிறையும், அதை எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், எந்தெந்த இடத்துல அதை கொட்டி அழிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த கைட்லைன்ஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆம், கழிவு நீரை பாதுகாப்பாக கையாள்வதற்காக கசடு கழிவு மேலாண்மைக்கான இயக்குதல் வழிமுறைகளை முதலாவதாக வெளியிட்ட பெருமை தமிழகத்தையே சாரும். இந்த இயக்குதல் வழிமுறைகளில் உள்ள முக்கியமான அம்சம் என்னவென்றால், இது ஏற்கனவே உள்ள கட்டமைப்புகளை கொண்டே தொடக்க முதல் இறுதி வரையிலான பணிகளை, அதாவது கழிவுகளை கட்டுப்படுத்துவது முதல் மறு பயன்பாட்டிற்கு ஏற்றதாக மாற்றும் வரை எந்தவித இடையூறும் இன்றி பாதுகாப்பாக செயல்படுத்த முடியும். இந்த சிறிய ஊர் பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. 18 வார்டுகள், 9000 வீடுகள், ஏறத்தாழ 30,000 பேர் வசிக்கின்றனர். கழிவுநீரை பாதுகாப்பாக அகற்றுவதற்காக மையப்படுத்தப்பட்ட அமைப்புகள் ஏதும் இல்லாத இதுபோன்ற சிறிய பேரூராட்சிகள் முழு சுகாதாரத்தை அடைய கசடு கழிவு மேலாண்மைதான் தீர்வாக இருக்கிறது. பழைய பொது கழிப்பிடம் இன்றைய மக்களுக்கு பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு அமைப்பதற்காக அதை நாங்கள் நவீனமயமாக்கணும். 24 மணி நேரமும் தண்ணீர் வசதி, ஒரு நாளைக்கு 3 முறையாக அட்டவணையை ஏற்படுத்தி ஒரு பணியாளர்கள் மூலமாக சுத்தம் செய்யப்பட்டு சீர் செய்து கொடுத்திருந்தோம். அண்ணா நகர் அப்படிங்கிற பகுதியில் இதுவரைக்கும் 68 தனிநபர் கழிப்பிடம் மத்திய மற்றும் மாநில அரசு நிதி உதவியுடன் அதை நல்லபடியாக இப்போ கட்டி கொடுத்துருக்கோம். உறிஞ்சி குழிகள், தொட்டிகள் முறையாக நீக்குதல், பாதுகாப்பாக எடுத்துச் செல்லுதல் ஆகியன செயல்படுத்தப்பட்டாலும் கூட அகற்றுவதற்கு சுத்திகரிப்பு நிலையங்கள் அருகில் இல்லாதது பெரும் குறையாகவே இருக்கிறது. தமிழ்நாடு கசடு கழிவு மேலாண்மைக்கான இயக்குதல் வழிமுறைகளில் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுமையான பயன்பாட்டில் இல்லை என்றே கூறப்படுகிறது. 40 முனிசிபாலிட்டியில் நம்ம ஆல்ரெடி சூவேஜ் சிஸ்டம் ஃபுல்லாக இல்லாட்டி கூட பார்ட்லி கவர்டு சூவேஜ் சிஸ்டம் பண்ணி ஃபுல் ஸ்டேஜ் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் ஆகிற பிளான்ட்டில் நம்ம இங்கே கலெக்ட் பண்ணுற மற்ற டவுனில் கலெக்ட் பண்ணுற
சலேஜஸ் கொண்டு அங்கே விடுறோம். நம்ம நார்மலாக முன்னாடி என்ன பண்ணுவோம், சிட்டியில் இருக்கிற எல்லா சூவரேஜை கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல தான் எஸ்டிபி போடுவோம். பட் அதை வந்து நம்ம ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்காக இப்போ சேலம் கோயம்புத்தூர் அதை என்ன பண்ணுவாங்க, கிராவிடேட் பண்ணி 4 இடத்துல அது மாதிரி பிரிச்சுலாம் வச்சுருக்கோம். டீசென்ட்ரலைஸ் வந்து ஒர்க் பண்ணுற சிஸ்டம் தான், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த பைலட் வந்து மற்ற ஸ்மால் டவுன் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த நம்ம ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சேம் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட்டை வி வில் ஃபாலோ இட் அப். இத்திட்டம் பேரூராட்சிகள் மட்டத்திலே கருங்குழியிலே ஏற்படுத்தப்பட்டு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு அவை செயல்படுத்தக்கூடிய நிலையிலே உள்ளன. பரிச்சார்த்தமாக கழிவுகள் எல்லாம் சேகரம் செய்யப்பட்டு எப்படி சுத்திகரம் செய்யப்படுகிறது என்பதை பொறுத்து எஞ்சியிருக்கின்ற 527 பேரூராட்சிகளிலும் இத்திட்டம் அமலாக்கம் செய்யப்படும். அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற கழிவுகள் அந்தந்த பகுதியிலேயே அகற்றப்படுகின்ற காரணத்தினாலே பிரச்சனைகள் எதுவுமின்றி தூய்மையான நகரம் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்திட அடிக்கல் நாட்டப்பட்டு சிறந்த முறையிலே வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது. கால்வாய் உடைதல், ஒழுங்குபடுத்துதல், கழிவுகளை முறையற்ற இடங்களில் கொட்டுவது, முறையற்ற கட்டுமானம், முறையற்ற வெளியேற்றம், இதுபோன்ற செய்திகளை தினமும் ஊடகங்களில் காண முடிகிறது. இது பேரூராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகங்களில் பெரும் நிர்வாக சுமையை ஏற்படுத்துகிறது. இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மட்டும் அப்படிங்கிற மாதிரியோ, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பொறுப்பு மட்டுங்கிற மாதிரியோ இல்லாமல் எல்லாரும் எல்லா நிலையிலையும் கை கொடுத்து மேலே வந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தை வந்து நல்ல நிலைமைக்கு இதையே செயல்படுத்த முடியும். எனவே இந்த கழிவுநீர் மேலாண்மை என்பது புதிதாகவும் மக்களுக்கு இதுவரை தெரியாததாக இருப்பதாலும் அதை நாம் சரியாக புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அதிகாரிகளின் ஈடுபாட்டை அதிகரிக்க வேண்டும், சமகாலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான முழு சுகாதாரத்தை உறுதி செய்ய முழுமையான துப்புரவுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் அதை செயல்படுத்தவும் அரசியல்வாதிகள் மற்றும் சமூக தலைவர்களின் ஆதரவு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களின் ஆதரவும் தான்